வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ணி காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. நான் 4 வெங்காயத்தை பிரித்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி 3 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டாக போடலாமல் இடித்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நான் பேஸ்ட்டில் 60% பூண்டு 40% இஞ்சி தான் வைப்பேன். இது இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கனால நான் தனியாக நசுக்க வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஃபைனலாக போடுறதுக்கு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. முதல்ல இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இதில் சேர்க்குறதுக்கு ஒரு அரை கப்பு தயிர் எடுத்துருக்கேன், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, அவ்வளோதான். மணலில் எண்ணெயை வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கேன். முதல்ல வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த வெங்காயம் வதக்கின எண்ணெய் இருந்தது, அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த சீரகம், பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். இந்த சீரகமும் பிரிஞ்சி இலையும் ஒரு நல்ல காம்பினேஷன். நம்ம சோம்பு கருவேப்பிலை எப்படி தாளிக்கிறோமோ அந்த மாதிரி நார்த் சைட்லலாம் எல்லா கிரேவிலையும் பார்த்திங்கன்னா அவங்க சீரகமும் இந்த மாதிரி பிரிஞ்சி இலையும் போடுவாங்க. அதெல்லாம் வதங்கிட்ட உடனே கருவேப்பிலை சேர்த்துட்டேன், தக்காளி அரைச்சி சேர்த்துட்டேன். கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே அந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. முதல்ல எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு போட வேண்டாம். போட்டுட்டோம்னா அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் போயிடும். அதனால் தக்காளியை போட்டுட்டு, தக்காளி கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இது வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாய் பொடியும் தேவைக்கு கொஞ்சம் போல் வதங்கிடுச்சு. இப்போ தயிரை சேர்த்துக்கலாம். இந்த தயிரை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து, தயிர்லேருந்து நல்லா ஹீட் ஆன உடனே என்ன ஆகும்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுலேருந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய தண்ணி வேண்டாம். கொஞ்சம் நேரம் சிம்மில் வைப்போம். பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. அப்படியே சிம்மில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ அந்த வதக்கி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துப்போம். பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுதா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட நல்ல ஃபுல்கர் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். வெங்காய கிரேவி ரெடி. சூடான சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.